ஹல்லேலூயா. பரலோக பிதாவே, இந்த வேளையில் இந்த காலை ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதிக்காக நாங்கள் நம்மை நோக்கி பார்க்கிறோம். அவையானவர் நீர் எங்களோடு வாரும், அற்புதங்களை அதிசயங்களை காணப்படும். ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் என் தேவனும் பிரியமில்லாத ஆண்டவரே, நாங்கள் ஒன்றும் நீர் எல்லாவற்றையும் அறிகிற தேவனாக இருக்கிறீர். இந்த புதிய மாதத்தை தந்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாதபடி விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை 6 மாதத்தை கடந்து 7வது மாதத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த 7வது மாதத்திலும் இந்த தேவனுடைய வல்லமையை நாங்கள் காண கர்த்தர் செய்து ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் தேவனை நாம் மைப்படுத்தி தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவனை போற்றுவோம் என்ற பாடலை பாடி தேவனை நாம் மைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தினார். அவர் நம்மை காத்து வந்த தேவனை நாம் மைப்படுத்தி தேவனை நாம் மைப்படுத்துவோம். சொல்கிறோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம் என்ற பாடலை பாடி தேவனை நாம் மைப்படுத்தலாம். சொல்கிறோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். சென்ற நாளில் கண்ணின் மணி போல் காத்த தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் தேவனை துதித்திடுவோம். நீதி தயவு கிருபை நல்கும் தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்றுமே காத்திடுவாம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கை என்று காத்திடுவாம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். வானம் பூமியாளும் தேவன் வாக்கு என்றுமே காத்திடுவாம். அவரின் உண்மை என்றும் நிலைக்கும், மகிமை தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவனை போற்றுவோம். துதிகள் என்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே
தேவசுதரா சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியும் அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பாம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பாம். மறந்திடாமல் உறங்கிடாமல் நினைத்த தேவனை துதித்திடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றுமே அளித்திடுவோம். சேனை அதிபன் நமது தேவன், அவரை என்றுமே போற்றிடுவோம். தேவஜனமே பாடி துதிப்போம், தேவதேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். அதன் ஒரு பாடலை கூட, நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய். நம் ஆண்டவராய் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைப்போம். உலகத்தை அல்ல, உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மேலும். ஆனால் பொருள் இதிலே நம்பிக்கை வைக்கிறதை விட முதலாவது இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது வாழ்வு பெறுவோம். நாம் ஆண்டவர் நம்மை பார்த்து நீ பயம் வேண்டாம், கலங்க வேண்டாம், படைத்தவர் நீ நடத்தி செல்வார். என்ன செய்வாரோ, எப்படி நடக்கப் போகிறோமோ என்றெல்லாம் நமக்குள்ளே எண்ணங்கள் இருக்கும். படைத்தவர் நம்மோடு உண்டு, அவர் நம்மை நடத்தி செல்வார். கர்த்தரை நம்மை படுத்தி பாடி துதிப்போம். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவான், நண்பனே நீ பயப்படாதே. அதிசய கல்வாரி சிலுவையிலே அனைத்தையும் செய்து முடித்து விட்டார். தழும்புகளால் நீ சுகமானாம், தயவினால் மறுபடி பிறந்து விட்டாம். தழும்புகளால் நீ சுகமானாம், தயவினால் மறுபடி பிறந்து விட்டார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஆடையை தொட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஓடிவா, இயேசு இன்று சுகம் தருவாம்.
ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஓடிவாம் இன்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ பல்வு பெறுவார். நண்பனே நீ பயப்படாதே, ஆடையை தோட்டால் நலம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஆடையை தோட்டால் சுகம் பெறுவேன் என்று அறிக்கை செய்து சுகமடைந்தான். ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஒடிவாயே சென்று சுகம் தருவாம். ஒரு துளி சந்தேகமில்லாமலே ஓடிவாம் இன்று சுகம் தருவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம். எல்லா கரங்களை தட்டி பாடுவோம் விசுவாசத்தோடு. நம்மை படைத்தவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவார். நண்பனே நீ அதே ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். ஆபிரகாம் சாரால் குழந்தை பெற ஆற்றல் பெற்றது நம்பிக்கையினால். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர், ஏக்கமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வான். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ பல்வு பெறுவான். நீ பயப்படாதே, கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்த நம்பிக்கையினால். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்த நம்பிக்கையினால். எரிவோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். எரிவோ மதில்கள் விழுந்தனவே, 7 நாள் ஊர்வலம் வந்ததினால். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வாம். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வான். உலகிலே இருக்கும் அவனை விட உனக்குள்ளிருப்பவர் பெரியவர். அவர் எளிமையிட்டு பாடி ஆராதிப்போம். உலகில் இருக்கும் அவனை விட உனக்குள்ளிருப்பவர் பெரியவரே. துணை நின்று உனக்கா யுத்தம் செய்வாம். துரிதமாய் வெற்றி ஆன செய்வா. துணை நின்று உனக்கா
துரிதமாய் வெற்றி காண செய்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாம். அன்பனே நீ பயப்படாதே, மலையை பார்த்து கடலில் விழு என்று சொன்னார் நடந்திடுமே. மலையை பார்த்து கடலில் விழு என்று சொன்னால் நடந்திடுமே. உன்னாலே கூடாதது ஒன்றுமில்லையே, நம்பினால் எல்லாம் தந்திடுமே. உம்மாலே கூடாதது ஒன்றுமில்லையே, நம்பினால் நடந்திடுமே. நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயமெடுப்போம். நம்பிக்கையினால் நாம் வாழ்வு பெறுவோம், நலமுடன் வாழ்ந்து ஜெயமெடுப்போம். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். பயமில்லையே, திகிலில்லையே, படைத்தவர் நம்மை நடத்தி செல்வார். ஆமென். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து செபிப்போம். காலையில் கொஞ்சம் வாய்களை திறந்து செபிங்க பார்க்கலாம். ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த புதிய மாதத்தில் எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீர். என்ன இருந்தாலும் நம்ம வாய்களை எவ்வளோ வாயிலிருந்து வார்த்தைகள் வருகிறதோ அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையில் பயன். ஆண்டவர் சொல்கிறார் தெளிவாக, கடந்த நாளில் பேசணும், உன் வாயை விரிவாய் தர அப்பொழுது நிரப்புவேன்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவரை மயம்படுத்தினதான், அவரை எந்த அளவு அவரோடு நம்ம நெருங்கி பேசுகிறோமோ அந்த அளவு தெய்வ மகிமையை காணலாம். கொஞ்ச நேரம் செபிப்போம். ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதையே நான் பிடித்து கொள்வேன் ஆண்டவரே. வேறு ஒன்றும் இல்லை, என்னுடைய நோக்கமே அதுதான் ஆண்டவரே. ஆசையாய் தொடர்ந்து ஓடுறேன்ப்பா. உம்முடைய அன்பை, உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபையை, உம்முடைய வரங்களை நான் பெறணும் ஆண்டவரே. வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாங்கள் காணணும் ஆண்டவரே. ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறோம், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறோம். எதற்காக நீ பிடித்தீரோ? பின்னானவை மறந்தேன் நான், கண்முன்னே என் இயேசு தான் எனக்கு. இப்போ எதுவுமே எனக்கு முன்னாடி இல்லை, எனக்கு கண்முன்னே என் இயேசு தான். ரெண்டாவது அவருடைய கிருபை வரங்கள் தான், வேறு எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் நான் மறந்தே ஆண்டவரே. ஓடுவோம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறோம். ஆமென். கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, இந்த புதிய மாதத்தில் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். உம்முடைய சித்தம், உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய எங்களுக்குள்ளே ஒரு குறைபாடுகள் இருக்கிறது ஆண்டவரே. ஆனால் என் தேவனீர் அறிகிறீர். சத்துரு கை வைத்து விட்டார் ஆண்டவரே. முதல் நாளிலே அவன் கை வைத்து விட்டான் அப்பா. ஆண்டவரே, தெரிந்தோ தெரியாமல் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீர் மன்னிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவன் தடையை உண்டு பண்ணிட்டான் ஆண்டவரே. இந்த தடையெல்லாம் படிக்கற்களாய் மாற்றும்படி ஆண்டவருடைய வல்லமை விளங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன நடக்கிறது என்று ஒவ்வொருடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உடைக்கிற என் தேவன் வல்லமையாக என்னை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தை வடிவாய் வந்தவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் இந்த நேரத்திலும்
எதற்காக நாம் இந்த இடத்துல வந்தோமோ அந்த இது நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். நாம் எதற்காக வந்தோம்? இந்த புதிய மாதத்தில் தேவ தயவு, தேவ கிருபை, தேவ பலன், தேவ ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு வரணும், கிடைக்கணும். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எப்பொழுது நான் உம்முடைய வல்லமையை நான் பார்ப்பேன், உம்முடைய கிருபையை பார்ப்பேன், உம்முடைய வரங்களை நான் பார்ப்பேன், உங்களுடைய சபையில் ஒரு எழுப்புதலை பார்ப்பேன், உங்களுடைய குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் மாற்றம் பார்ப்பேன் என்ற அந்த உணர்வோடு இந்த பல்லவியை பாடி தேவனை நாம் மயப்படுத்துவோம். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுவோமா? ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். பாடுங்க, ராகம் இருக்க இல்லையோ, நம்ம உள்ளத்தில் பாட்டு வந்ததுன்னா அதை பாடி தேவனை மயப்படுத்தணும். ஆசையாக என்ன ஆசையோடு வந்தீங்க? ஆண்டவரே, இந்த மாதம் எனக்கு ஏதாவது நன்மை செய்வீங்களா? தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் 31 நாளும் ஓடி தேவனுடைய மகிமையை காணணும். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக பிறத்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். பின்னானவை மறந்தேன் மறந்தேனார், கண் முன்னே என் இயேசுதா. பின்னானவை மறந்தேன் நான் மறந்தேனார், கண் முன்னே என் இயேசுதா. பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காய், பரமன் அழைத்தாரே அந்த பந்தய பொருளுக்காம். லெக்கை நோக்கி ஓடுகிறேன், லெக்கை நோக்கி ஓடுகிறேன். எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, கர்த்தராம் கிறிஸ்து இயேசு ராஜாவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பை என, எல்லாமே பயனற்றவை நஷ்டம் குப்பை என தூக்கி நான் எறிந்து விட்டேன். எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க, எதற்காக அழைத்தாரோ அதை நான் செய்து முடிக்க ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள, எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடித்து கொள்ள ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். உண்மையாகவே நம்ம எதுக்காக பிடிச்சாரோ அதை நம்ம பிடிக்கணும். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். இந்த மாதத்தில் ஒரு ஏமோட நம்ம ஓடுவோம், ஒரு இலக்கை வச்சு ஓடுவோம். சும்மா கடமைக்கு வந்தேன் போனேன் அப்படின்ற இதெல்லாம் வேண்டாமே வேண்டாம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சில வினாடிகளே எனக்குள்ளே கடந்து போனது. சில ஒரு ஆண்கள் கூட வரமாட்டாங்களா? சிலரை பொறுப்பாக எல்லாம் வச்சுருக்குறோம், உங்களுக்குள்ளே என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு சில வினாடியில் எனக்குள்ளே மைண்ட் அப்படியே அப்படியே போயிட்டு இருந்தது.
இப்படிலாம் இருக்கிறாங்கன்னா என்ன சபையில் என்ன மகிமை காணும்? அவங்கெல்லாம் என்னத்தை வச்சு செஞ்சு ஃப்யூச்சரில் பெரிய எழுப்புதலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு எனக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஸோ உண்மையாக கடந்த நாள்லாம் ஆண்டவர் என்னோட பேசும்போது என்ன சொன்னார்னா, நீ இந்த மாதிரி காரியங்களெல்லாம் எடுத்து சொன்னேன்னா அவ்வளோதான், ஒருத்தரும் வர மாட்டாங்க, சபையெல்லாம் பெருமையாக இருக்கும். ஆமாம், ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நீ சொல்கிறத நான் சொல்லுவேன், அதுக்காக வர்றது பார்த்துக்கலாம் ஆண்டவரே. அப்படியே தான் ஆண்டவர் இந்த நாட்டில் நடத்தி அற்புதங்களை செஞ்சுட்டே இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஆண்கள் பார்க்கும் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்தா அந்த எதற்காக பிடிச்ச ஆசையாய் தொடர்ந்தோன்னு பார்த்தா சகோதரரை கொண்டு உட்கார வச்சுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இந்த நாட்களில் ஆண்டவரே எனக்கு நாங்கள் குடும்பமாக தேவனை ஆராதிக்கணுன்ற ஒரு ஆசை உண்டாகட்டும், பரிசுத்தமாக நாங்கள் வாழணுன்ற ஒரு ஆசை உண்டாகட்டும். எதற்காக நம்மளை பிடிச்சிருக்கிறார்? ஆமாம், என்ன எதற்காக பிடிச்சிருக்கிறார்? ஆசையாக தொடர்ந்து ஓடணும், எதையாகலும் ஆத்துமாக்களுக்கு சத்தியத்தை நான் சொல்லணும். நீங்கள் ஒவ்வொருவருடைய ஆசையை இப்போ தேவனுடைய சமூகத்தில் சொல்ல போகிறோம். தொடர்ந்து ஓடுறேன், எனக்கு எப்படியாகலும் ஆண்டவர் கொடுத்த பந்தய பொருளில் ஓடி அவருடைய கிருபை வரங்களை பார்க்கணும், பார்த்து அவருடைய வல்லமையை வெளிப்படுத்தணும். அதுதான் என்னுடைய ஆசை. தேவநாமம் மகிமைப்படணும் ஆசை, அதுதான். பின்னானவை எல்லாம் மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடணும், அதுதான் என்னுடைய ஆசை. உங்களுடைய ஆசை என்ன? உங்களுடைய ஆசை என்ன? செபிப்போம். கொஞ்சம் ஆண்டவர் உள்ளத்தில் கேட்டு ஒரு விசை, ஆண்டவரே நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் உங்களுடைய வாய்களை திறந்து நம்ம பேர் கிறிஸ்தவ சபையில், செத்த சபையில் ஏதோ ஒரு ஆராதனையை முடிச்சுட்டு போகணுன்னு நான் 1 மணி நேரம் நடத்தணும்னு அப்படி இல்லை. நம்ம விடுதலையோடு தேவ சமூகத்தில் சில நிமிடம் செபிச்சு கிருபைகளை பெற்று போகிற ஒரு இது. 1 மணி நேரம் முடிஞ்சது, அதை காலை ஆராதனையை முடிச்சு விட்டோம் அப்படின்னு போகணுன்ற எண்ணமே இல்லை. எதையாகலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் நமக்கு எதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறோமோ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 3 நிமிடம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன், ஆண்டவரே ஆசையாய் தொடர்ந்து செபிக்கிறேன், ஆண்டவரே. செபிப்போம், வாய்களை திறந்து செபிப்போமா? ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் வரும் பொழுது எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஆசையாய் வந்திருக்கிறேன் அப்பா, இந்த 1ஆம் தேதி ஆசையாய் வந்திருக்கிறேன். கிருபை வரங்களை நான் காண வேண்டும் ஆண்டவரே. ஆசையாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கிருபை வரங்களை நான் காண வேண்டும், பார்க்க வேண்டும். கிருபை வரங்கள் அப்பா இயேசுப்பா, மரித்த இயேசு உயிர்த்து இருக்கிறீரே ஆண்டவரே. அந்த உயிர்த்த இயேசுவின் அடையாளங்கள், மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பினீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சிறு பெண்ணை ஆண்டவரே தகுமி என்று சொல்லி அற்புதங்களை காண பண்ணினீரே, அந்த மகிமை எங்கள் வாழ்க்கையில் காண வேண்டும் ஆண்டவரே. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறோம். இவையெல்லாம் எங்களுக்குள்ளே ஆசை இருக்கிறது ஆண்டவரே. என் தேவனே உமக்கு ஸ்தோத்திர. கோரபல வீரதல்லர நமக மந்த நதிதல்லர நமகரதின மலபரப சக்கர பலபரபலபா. சத்ரு விதமாய் போராடுகிறான். காலையிலே லைவ் போக விடாதபடி சத்ரு தடை பண்ணிட்டான். பல வழியில் தடை பண்ணுறான். எல்லாத்தையும் ஆண்டவர் உடைப்பார், எல்லாவற்றையும் உடைப்பார். ஏதோ ஒன்று ஆமேன் ஆண்டவரே. அவருடைய நிகழ்ச்சியை போக விடாதபடி தடை பண்ண, ஆனாலும் ஆராதனையை கர்த்தர் நடத்த உதவி செய்கிறார். இருக்கிற பலத்தோடு போகிறோம் ஆண்டவர், இருக்கிற தகுதியோடு தேவனை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்விமான நாவை எங்களுக்கு தருகிறவ கிருபையின் தேவனே துதிக்கிறோம். வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அசையாய் தொடர்ந்து ஓடுகிறோம். இயேசுப்பா, ஆதிசபை அற்புதங்களை நாங்கள் காணணும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். இன்னும் ஒரு 2 நிமிடம் கூட மகிமைப்படுத்தி செபிப்போம். ஆண்டவரே ரிபிலாரபா ஆண்டவரோடு பேசுவோம். வாயில் வார்த்தைகளை கொடுப்பார் ஆண்டவர். உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்குறார். உன் ஆசை என்ன சொல்லு ஆண்டவரே. என் ஆசை எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்குறியா? இல்லை, என்ன கேட்குறேன்? உன் ஆசை என்ன ஆண்டவரே? நானும் என் வீட்டாருமோ என்னால் கர்த்தரையே சேவிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் புதிதும் கூர்மையுமான உன்னை எந்திரமாக மாற்றுவேன் என்று சொன்னீரே, அதை நாங்கள் காண வேண்டும். புதிதும் கூர்மையுமான எந்திரமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம். அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைக்குதையா. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை நம்மை நனைக்குதையா. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றும் மாறாதது. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைக்குதையா. மலைகள் விலகினாலும் மாசற்ற கிருபை பெருகுதே. ஆமென். மலைகள் விலகினாலும் உணர்ந்து பாடுவோம். மாசற்ற கிருபை பெருகுதே. மன்னவனை மகிழ்வித்தார், மழையாக கிருபை ஊற்றுமே. மன்னவனை மகிழ்வித்தார், மழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை எங்களை நனைக்குதையா. அதிகாலை தேவ சமூகமே ஆண்டவரே, ஆச்சரிய கிருபை பெருகுதே. அதிகாலை தேவ சமூகமே, ஆச்சரிய கிருபை பெருகுதே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் கிருபை கிடைக்குமே. அப்பாவின் கிருபை கிடைக்குமே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பாவின் கிருபை கிடைக்கும். ஆண்டவரே, அப்பாவின் கிருபை கிடைக்கும். ஆண்டவரே, அப்பாவின் கிருபை கிடைக்கும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் எதுவோ விளையர் ஆண்டவரே, நிறைவேறட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, இந்த கடந்த நாளெல்லாம் தேவன் நம்மை காத்ததை நினைத்து கர்த்தரை நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6 மாதத்தை காத்து இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். அதற்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் எதுவோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்து தேவ மகிமை வெளிப்பட போவதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய சித்தம் எதுவோ இந்த மாதத்தில் நேரங்களுக்கு கடந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு 21 நாள் உபவாச ஜெபத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 21 முதல் 42 வசனங்களின்படி இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு உங்களுக்கு பதில் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை நாம் பிடித்தவர்களாக நாம் செபித்து கொண்டிருக்கிறோம். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். that 21 days. தேங்க்யூ ஃபாதர். எத்தனை பேர் அந்த 21 நாள் செபத்தில் அந்த 2 நாளாகவும் 6 ஆசையாய் தொடர்ந்து ஓடுறீங்க? எத்தனை பேர் விசுவாசித்தவங்க கரங்களை வைத்து ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமீன். ஆண்டவர் எவ்வித கொடிய பாவம் செய்தாலும் மன்னிப்பேன்றார். அவருடைய சமூகத்தில் வந்தா ரெட்டிப்பான நன்மைகளால் நிரப்புவேன்னு சொல்கிறார். இந்த ஆலயத்திலே செய்யப்படும் விண்ணப்பங்களுக்கு பதில் செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பிடிச்சி தான் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். இன்றைக்கு 10 நாள் ஆகிறது. இந்த மீதமுள்ள 11 நாளை காண கர்த்தருடைய ஈஸ்வரர். அதுக்காக கரங்கள் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நாம் உட்காருவோம்.
ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிற கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் இந்த நாளிலே தேவ சமூகத்திலே வைத்து நாம் தொடர்ந்து நாம் ஒப்பு கொடுத்து செபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுக்கு மகிமை. இந்த நாளில் புதிய மாதத்தில் உங்களை பார்க்குறதுல மிக மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. அநேகர் சத்துருவின் பிடியிலே கட்டுகளிலே இருக்கிறவர்களை கர்த்தர் விடுவிக்கட்டும். அதற்காக அதிகமாக நீங்கள் செபிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். கடந்த நாளிலே ஆய்வானவர் சொல்லும் பொழுது குடும்பத்திலே சமாதானம் இல்லை, பிள்ளைகளுக்கு கணவன் மனைவி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு போராட்டத்தோடு சத்துரு வாழ வைக்கிறான். அந்த கட்டுகளை உடைக்க கர்த்தர் இந்த நாட்டிலே தேவ சமூகத்தில் வரும் பொழுது எல்லா பில்லிசூனிய கட்டுகளை ஆண்டவர் உடைப்பார். எல்லா குடும்பத்தில் இருக்கிற சதிகள் சத்துருவின் பிடிகள் எல்லாம் உடைத்து சேர்த்து தருவார். இந்த 21 நாள் நம்ம அந்த செபத்தில் ஒரு மகிமையை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தேவ மகிமை வெளிப்படும்படி நாம் தொடர்ந்து செபித்து கொண்டே இருப்போம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, நான் என் ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது, நான் இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், எப்ராஹீமின் அக்கிரமம் சமாரியாவின் மேல் பொல்லாப்புகளும் வெளிப்படுத்தப்படும். அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள், திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரன் கூட்டத்தால் கொள்ளையிடுகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காரியத்தை நான் அதிகமாக நினைத்தது என்னவென்றால், எந்த வார்த்தையை எடுத்து பேச வேண்டும் என்று சொல்லும் பொழுது நல்ல ஒரு விசுவாச வார்த்தை. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாகம் அதுதான் இந்த நாளில் பேசணும் வச்சு அதை வச்சுட்டு ஜெபம் பண்ணி நம்ம ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்துக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ளே வந்துகிட்டே இருந்தது. பாருங்கள், சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு, ஓகே இதை தான் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸு இதை இது பண்ணோம் அப்படின்னு திங்க் பண்ணேன். ஆனால் ஆண்டவர் என்னை சொன்ன ஒரு காரியம் அதல்லப்பா, இது ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அதுவும் இருக்குது, நீ இந்த வார்த்தை தான் இந்த மாதத்தில் வைத்து நீ செபிக்க வேண்டும். அப்படி செபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிடியில் இருக்கிறவர்களை நான் இந்த ஸ்தலத்தில் கொண்டு வந்து அதிலிருந்து அவர்களை விடுவித்து அவருடைய குடும்பத்திற்கு சந்தோஷம், அவருடைய குடும்பத்திற்கும் அவருடைய வேலைகளுக்கும் அவருடைய தொழில்களுக்கும் எல்லா இடங்களிலும் சந்தோஷத்தை நான் செய்வேன். ஆகவே நீ இந்த காரியத்தையும் நீ செயல்படுத்துன்னு ஆண்டவர் இந்த நாளிலே திருவிழம் பற்றினதை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து விரும்புகிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறையிருப்பிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு சிறையிருப்பு இருக்குது, ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு உபத்திரம் இருக்குது, ஒரு சஞ்சலம் இருக்குது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெற்றி என்று சொல்ல முடியாது. காலையில் இந்த இடத்துல வந்த உடனே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டமில் போய் கை வச்சணும்னு தெரியல, சாத்தான் உள்ளே புகுந்துட்டான். பாருங்கள் எப்படி ஆண்டவர் இந்த வசனத்தை பேசணும்னு செய்கிறாரு பாருங்கள். அவன் சொல்லும் பொழுது திருடன் உள்ளே வருகிறான். ஐ திங்க் ரியலி நீங்கள் அதை உணருங்க, சிந்திங்க. சபையாருக்குள்ளே இந்த உணர்வு வரணும். உணர்வு வரலைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. உடனே எல்லோரும் திருடன் உள்ளே வருகிறாங்கன்னா அங்கேயும் இங்கே பார்க்குறீங்க. இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே வரக்கூடாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வரணும். உடனே நமக்குள்ளே இன்னொன்று நினைக்கிறோம், இப்படிப்பட்ட வீண் சிந்தையெல்லாம் நம்ம அகற்றணும். அவன் திருடன் உள்ளே வருகிறான். பார்த்திங்கன்னா வருகிறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நேற்று நைட்டு தான் அந்த வார்த்தை எனக்கு கொடுக்குறாரு. சிஸ்டமில் போய் கை வச்சுனோ இல்லையோ அது எல்லாமே இதாகிடுச்சு. இப்போ லைவ் போகலை நமக்கு யாருக்குமே தெரியாது. நானும் அவனுக்கு ஃபோன் அடிக்கிறேன், என்னப்பா இந்த மாதிரி ஒரு இது வருது அப்படின்னு அந்த அடிக்கிறேன். அவன் சரி இது வேறு எனக்கு அவன் சொல்லியிருந்தாப்பில் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணுங்க டேடி இருந்தாப்பில். சரின்னு நானும் அடிக்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 100 அவ்வளோ கால் அடிக்கிறேன். அவன் எழும்பவே இல்லை. அது சைலன்ஸில் என்ன தெரியாது. திருடன் உள்ளே வந்து விட்டான். கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இந்த நாட்களில் பிரசங்கம் பண்ணனா வரல, இங்கே நடக்கிற அற்புதங்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில நிமிடத்தில் நான் இதையெல்லாம் கூறக்கூடாது என்று நினைக்கிறது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் கூற வைக்கிறேன். நான் முதலாவது சொன்னேன், ஒரு ஆம்பளை பொறுப்புள்ள ஆண்களில் இல்லையே, இவங்களை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு எல்லாம் எனக்குள்ளே அப்படியே ஒரு இது ஓடிட்டே இருந்தது. இந்த நாட்களில் பாருங்கள், ஒரு நீ கையிட்டு செய்யும் தொழிலை ஆசிரியக்கணும் ஒன்று.
கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறாருன்னா, தேவ வசனத்தின்படி தேவ சித்தத்தை செய்கிற ஆளாக இருந்தால் தான் அந்த தொழில் ஆசீர்வாதமாக இருக்கும். ஊழியமாக இருந்தாலும் சரி தான், இல்லை எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி தான், எதுவுமே என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துட்டு ஜென்ஸ் பக்கம் பார்க்குற ஒருத்தருமே இல்லை அப்படின்றேன். இது ஒரு ப்ராக்டிக்கலாக தான் இந்த மாதம். ஏன்னா அந்த 2 நாளாக 6ஆம் அதிகாரத்தை வச்சு பிடிச்சி ஜெபிக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தா உடனே தயாவை உட்காந்துருக்கிறத அப்படி பார்க்க முடியுது. ஸோ இன்னும் இதெல்லாம் எதுக்கும் சொல்கிறேன்னா, ஏதோ ஒன்று பேசிட்டு நான் போயிடலாம். இங்கே நடக்கிற மகிமை நீங்கள் பார்க்கணும். சரி பார்த்தா ஒரு 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 வாலிபுள்ள உட்காந்துட்டு இவங்களுக்கெல்லாம் ரொம்ப புகழ்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் இந்த காலை ஆராதனையில் வந்து உட்காந்து தேவனை மகிமைப்படுத்த முடியாதா அப்படின்ற ஒரு தாட்டு உள்ளத்தில் போயிட்டே இருக்குது. ஆண்டவருக்கும் அந்த சிந்தை தான் இருக்கும். ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொருத்தரை வச்சு ஒவ்வொரு சிந்தை ஆண்டவருக்குள்ளே இருக்கும். திருடன் அதை எடுத்துடுறான், எல்லாத்தையும் உள்ளே பூந்து கெடுத்துட்றான் அப்படின்னு நினச்சி பார்த்தா இவங்களெல்லாம் என்ன இவங்கள் லிஸ்ட்டில் கணக்குறோம். 21 நாள் உபவாசத்தில் போராடி செபிச்சு வெற்றி காணணுன்றோம். வீடு வேணும் அது வேணும்னு வராங்க எடுக்கிறாங்க. கொஞ்சம் தேவ சமூகத்தில் 1ஆம் தேதி செபிக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் உள்ளத்தில் வருது. அப்போ அது வரும்பொழுது அது கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது ஏதோ ஒரு 1/2 ஹவரோ 3/4 ஹவரோ கழித்து ஏதோ கடமைக்கு. ஸோ நம்ம சரியான ஒரு இதில் நம்ம பின்பற்றுறது தேவனுடைய சமூகத்தில் அவசியம். அதையும் ஆண்டவர் இந்த இடத்துல பார்க்க உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது நாம் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறோம். எதற்காக நாம் பிடித்திருக்கிறோமோ அதை இந்த மாதத்தில் பிடித்து தொடர்ந்து செபிப்போம். தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் விரும்புகிறாரு நம்முடைய சிறையிருப்பை மாற்றணும்னு. நம்ம தான் இடம் கொடுக்கலன்னு தெளிவாக சொல்கிறாரு. இந்த ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, சாலமன் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு தேவனுடைய ஆலயத்தில் தேவ மகிமை இறங்கினது. 21 நாள் உபவாசி ஜெபம் முடியும் பொழுது தேவ மகிமையை காண போகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் யார் அந்த நேரங்களில் வந்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்களோ கர்த்தருடைய மகிமை அதற்கு பின்பு தான் அடுத்த காரியம். தேவன் நியாயத்திருக்கிறவராக இருக்கிறார். அவர் குணமாக்க, இஸ்ரவேலை குணமாக்க விரும்பும் போதும், யார் இது புரியுதா உங்களுக்கு? யாக்கோபு உலக ஆசீர்வாதத்தோடு இருக்கிறோம். இஸ்ரவேல் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளஸிங்கை காணும். அப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். ஏசா ஞானசன் எடுத்துன்றீங்களா? ஏசாவை ஆசீர்வதிச்சார். அந்த இஸ்ரவேல் என்றது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்ற சத்தியத்தில் உட்பட்டவன். அந்த சத்தியத்தை பெற்றவன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன், கிறிஸ்துவின் மகிமையை ருசித்தவள் அவர்கள்தான் இஸ்ரவேலர். இஸ்ரவேலர் குணமாக்க விரும்புகிறேன். விரும்பும் போதும் எப்ராஹீமின் அக்கிரமம் சமாரியாவின் பொல்லாப்புக்கும் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லுகிறார். அந்த ஒரு விரும்புகிறார். ஆனால் அது வெளிப்படும், ஆனாலும் கர்த்தர் விட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கை. வெளிப்படுத்தப்படும். அது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அவர்கள் வஞ்சனை செய்கிறார்கள். திருடன் உள்ளே வருகிறான், வெளியே பரிகாரன் கூட்டத்தார் கொள்ளையிடுகிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீங்கள் பாருங்களேன், சாத்தான் உள்ளே பூந்துட்டுருக்கிறான். உள்ளே வச்சுட்டு அந்த வஞ்சகம், அந்த கசப்பு, வைராக்கியம் உள்ளே இருந்துட்டு அவன் வெளியே போகாமல் இருந்துட்டு தேவ மகிமையை கெடுக்கிறான். தேவ சமூகத்தில் வரவிடாமல் ஆக்குறான். இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான். முதல்ல வசனங்களை நாம் கை கொள்ளுகிறவர்களாக, வசனத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாக காண வேண்டும். இப்படி இருந்து இன்றைக்கு அநேகரை கெடுக்கிறதை ஆண்டவர் குறித்து வேதனைப்படுகிறார். ஆகவே இந்த செயலின்படி, இந்த வசனத்தின்படி இஸ்ரவேலை ஆண்டவர் இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே நம்முடைய சிறையிருப்பை, நம்முடைய ஊழியத்தில் இருக்கிற சிறையிருப்பு என்ன? ஊழியத்தில் ஒவ்வொரு காரியங்களும், சிறுவர் ஊழியங்கள் வளர வேண்டும், வாலிபர் ஊழியங்கள் வளர வேண்டும், பெண்கள் ஊழியத்தில் வளர வேண்டும், ஆண்கள் ஊழியத்தில் இதில் ஒவ்வொன்றிலும் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வாழ வேண்டிய, எல்லாம் சிறைப்பிடித்து இருக்கிற சிறையை அகற்ற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அங்கே வந்தால்தான் முடியும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சில எச்சரிப்புகளை நமக்கு கொடுக்கிறார். இதில் நாம் இந்த ஆசீர்வாதங்களை காணுங்கிறதற்காக இந்த சிறையிருப்பு மாற வேண்டுமானால் நாம் தவிர்க்க வேண்டிய காரியம் என்ன? யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் இந்த நாளிலே, யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடான துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்தில் சேராமுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன்
சாபத்தீடானதில் சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரன் மேல் கர்த்தருடைய கோபம் உண்டது. நல்லா இருக்கணும். சில வேளை சாபத்தீடான காரியம் நம்ம வீட்டில் இருந்துன்னா, சில வேளை நம்ம சாபத்தீடான காரியமாக இருக்கிறோன்னா உடனே அது நம்ம விட்டு அகற்ற வேண்டும். கர்மியின் மகன் ஆகான் அவன் சாபத்தீடானதை எடுத்து செய்தான் என்பதை பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆகானின் பாவத்தினாலே அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதம், அதாவது தேசத்தில் இஸ்ரவேலிலே ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விட்டது. சற்று இதை நாம் சிந்திக்கும் பொழுது நான் யோசிக்கிறது உண்டு. இங்கே கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிற ஆண்டவருக்கு என்று வருகிற பொருளை நான் எடுப்பேனே ஆனால், அது என்னுடைய வீட்டுக்கு என்று எடுப்பேனே ஆனால் நிச்சயமாக அது ஒரு வேதனையாக, ஆண்டவருடைய பிள்ளை தான் ஆனாலும் நான் எடுத்து நான் பயன்படுத்தலாம். இருந்தாலும் அந்த ஒப்பினி பிணை காசெல்லாம் நான் நினைவு கொண்டு வரணும். அப்படி பயந்து தான் செயல்படுறோம். சில நேரங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குன்னா எல்லாம் அகற்ற வேண்டும். சாபத்தீடானது சிலதை எடுத்துக்கொண்டான். அதை ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம். ஒரு ஆள் செஞ்சதுனால தேவனுடைய கோபம் இஸ்ரவேல் புத்திரர் மேலே எல்லாம் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் வழி தவறி நடந்தாலோ அவருடைய அந்த இது முழு குடும்பத்துக்கும் வரும். அதை நல்லா மனதில் புரிஞ்சுக்கணும். விட்டு கொடுக்கிற சுபாவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிற நன்மைக்கு நம்முடைய சுபாவங்களை விட்டு கொடுக்காமல் பிடிவாதமாக கடந்த நாளிலே தெளிவாக ஆண்டவர் சங்கீதத்தின் மூலமாக பேசினார். இன்னொரு வார்த்தையில் முரட்டாட்டம், நீ என்ன நான் என்ன, நான் போகிற வழி என்ன, இவைகளெல்லாம் நாம் களையும் பொழுது தேவ மகிமைகளை நாம் காணலாம். ஏன்னா அதே போல் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த யூதாவுடைய சிறையிருப்பில் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை நான் பார்க்கும் பொழுது, அவர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். வேறு யாரும் அல்ல, நாம் தேவனுடைய அன்பை ருசித்த பின்புதான் நாம் சிறைப்பட்டு இப்படிப்பட்ட நிலையிலே நாம் போய் கிடக்கிறோம். கர்த்தர் அவைகளை மீட்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அவர் சொல்லும் பொழுது பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் தேசத்தாரை குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லி என்னவென்றால், முடிவு வருகிறது, தேசத்தின் 4 முனைகளிலும் மேலும் முடிவு வருகிறது. இப்பொழுதே உண்மையில் முடிவு வருகிறது. நான் என் கோபத்தை உண்மையில் வருவித்து உன் வழிக்கு தக்கதாக உன் நியாயந்தீர்த்து உன் எல்லா அருவறுப்புகளின் பலனை உண்மையில் வர பண்ணுவேன். கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு. உன்னை 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 1 வாரம் ஆச்சு, பல வருஷம் ஆச்சு, நீ இன்னும் இப்படி செஞ்சேன்னா நான் உன் மேலே கோபத்தை வர பண்ணுவேன்னு வாட் பண்ணுறேன். நம்மை நாமே உணர்ந்து சிறையிருப்பிலிருந்து விடுவிக்க நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நூறத்தனையான ஆசீர்வாதம். ஒரு நபர் ஒரு ஆகான் இருந்தாலும் சரி, அந்த ஊழியத்திலே வளர்ச்சி இல்லை, அந்த குடும்பத்திலே வளர்ச்சி இல்லை. சபையிலே ஒரு ஆகான் இருந்தாலும், சபையிலே எந்த காரியத்தை செஞ்சாலும் வளர்ச்சி இல்லை. குடும்பத்திலே ஒரு ஆகான் இருந்தாலும் குடும்பத்திலே எந்த காரியத்திலும் வளர்ச்சி இல்லை. குடும்பத்திலே பீஸ்ஃபுல் இருக்காது. பாஸ்டர் மேலே பழி போட வேண்டிய அவசியம் இல்லை, பாஸ்டர்மா மேலே பழி போட வேண்டிய அவசியம் இல்லை, பொறுப்பில் இருக்கிற மேலே பழி போட அவசியம் இல்லை. கர்த்தர் தெளிவாக இந்த நாட்களில் கொடுக்கிறார். ஆகவே இந்த சாபத்தீடான இந்த சத்ருவாகிய கிரியைகள் எல்லாவற்றையும் அகற்ற ஆனால் முடிவு வருகிறது என்று சொல்கிறார். வார்ன் பண்ணார், எச்சரிப்பை கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பை உணர்ந்து தேவ சமூகத்திலே நாம் இருப்போமே ஆனால் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். நம்முடைய சிறையிருப்பு மாறும் என்று இந்த நாட்களே ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி செயல்படும் பொழுது ஆண்டவர் நம்ம கொடுக்குற அறிவுரை என்ன, ஆலோசனை என்ன? நீதிமொழிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் ஒரு நல்ல ஆலோசனைகளை நாம் கொடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதை அவர் நினைக்கும் பொழுது நினைப்பாங்க, அதாவது 7ஆம் மாதம் போன உடனே இவர் இப்படி பேசுகிறாரு என் வாழ்க்கையில் அப்படின்னு. உன் வாழ்க்கையில் 7ஆம் மாதம் உனக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான் ஆண்டவர் பேசுகிறது, இருவருக்குமா பேசுகிறாரு. நம்ம சிறையிருப்பு மாறணும்னா எனக்குள்ளே இருக்கிற எண்ணங்கள் எல்லாம் மாறணும், கெட்ட சுபாவம் மாறணும், முரட்டாட்டம் மாறணும், தேவனுடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். அவருக்கு நடுங்கிற பிள்ளைகள் அவருடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் மாறணும், எனக்கு தான் பேசுகிறார். அதனால் கர்த்தருடைய வார்த்தை 7ஆம் அதிகாரம் நீதிமொழி 7ஆம் அதிகாரம், என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளையை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தும் மகனை விட்டுறாதேன்றார். எது நல்லதை வை, மற்றதெல்லாம் விட்டுரு. என் மகனேன்னு கூப்பிட்டு சொல்கிறாரு, என் வார்த்தைகளை நீ என் காத்துக்க, சொல்கிற வசனத்தை கவனி, நல்லா விட்டுப்பார், ஆராய்ந்து பாரு, என்ன வசனம் எங்கே வருது எதுக்கு வருதுன்னு நீ பாரு. அதை நீ காத்துன்னா அதன்படி நீ நடந்த நான் நன்மை பெறுவ. சபையே நமக்கு இதுதான் ஆண்டவர் இந்த 1ஆவது நாள் 7ஆம் மாதம் கொடுக்குற நிச்சயமாக ஒரு ஆண்டவர் சொல்ல நம்பிக்கை உண்டு, வீண் போகாதுன்னு சொன்னது ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் இந்த 6 முடிவிலிருந்து 7 இந்த 21 நாள் செபத்தின் முடிவில் ஒரு பெரிய எழுப்புதலை கற்று வைத்திருக்கிறார் என்பதை நான் அவருடைய சமூகத்தில் நான் உணர்கிறேன். ஆகவே நம்முடைய கட்டளைகளையும்
அவருடைய வார்த்தைகளையும் நாம் கைக்கொள்ள வேண்டும். இன்னும் சிலர் உண்மையாகவே நான் சொல்லப்போனால் ஆண்டவர் சபையை நடத்துகிற விதத்தை உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 21 நாள் உபவாச ஜெபத்தில் 7 நாள் முடிந்தது. நல்லா கவனிங்க. வேத வாசிப்பு, அடுத்து இன்னொன்று தினதியானம் அப்படின்னு எல்லாம் கொடுக்குறோம். இந்த வேத வாசிப்பு அந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 27 நாள் முடிஞ்ச 7 நாள் முடிஞ்ச உடனே வேத வாசிப்பு எது வருதுன்னா யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் வருது. அடுத்த 14 நாளுக்கு அடுத்து எனக்கு நீங்கள் என் பிரசங்கத்துக்கு நல்லதுன்னு சொல்ல வேணும். போன வாரம் பிரசங்கத்துக்கு ஃபோன் பண்ணி செய்தி கொடுத்து முடிக்கும் முன்னாடி நிறைய ஃபோன் வந்தது. பாஸ்டர் இந்த மாதிரி மெசேஜ் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி தான் கேட்டேன். நான் எனக்கு அப்படி பரவாயில்ல, அது நல்லதுன்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் வந்தது. சரி, ஓகே, அது ஒரு பதில் இருக்குது. நீங்கள் நல்லது சொல்ல தேவையில்ல. பாருங்களேன், இப்போ இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது இந்த தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்காந்து செபிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம் அது தெளிவாக பேசுனார். நீ 7 நாள் முடிஞ்சதுப்பா, அடுத்து 8வது நாள் வருது. ஸோ இனி ஒரு 14 நாள் இருக்குது. இந்த 14வது நாளில் என்னுடைய ஜனம் உபவாசித்து செபிக்கும் பொழுது யோவேலில் பாருங்கள், நம்ம அதை வச்சு செபிக்கிறோம். யோவேல் 2:28 அதுக்கு முன்னாடி 20-21 எல்லாம் யாவர் மேலும் தேவனுடைய ஆவியை ஊட்டுவேன்னு சொல்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு 2-3 இடத்துல உபவாசத்தை பற்றி இருக்குது. அதை சொல்கிறாரு, பாரு என் ஜனம் இனிமேலாக இருக்கிற 14 நாட்கள் செய்யட்டும். அதுக்காக தான் வேத வாசிப்பு வேத பகுதியை போடுன்றாரு. ஆகவே இப்படிப்பட்ட வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்கள் தான் ஆகார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம். நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். இன்னும் சிலரை இன்னும் வரலையே, செபிக்க தரிசனம் வரவில்லையா, அவர்களுக்குள்ளே கர்த்தர் பேசவில்லையா என்று. சபையே கர்த்தருடைய வார்த்தை இருபுறம் கருக்குள்ள பட்டயம். அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஏன் நம்ம வாசிக்கிறது அந்த டைமில் 2 நாளாகமும் தான் படிச்சுட்டு இருக்கிறோம். 22ஆம் அதிகாரம் வரணும், ஆனால் வருது யோவேல். அதுக்கு பிறகு மறுநாளைக்கு தான் 22ஆம் வருது. கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். சபையை கேட்கிறதை முதலாவது கீழ்ப்படியை நாம் கற்றுக்கொள்வோம். இஸ்ரவேலரை தான் வஞ்சிக்கிறான், வேறு யாரையும் அல்ல, எகிப்தியனை அல்ல, இஸ்ரவேலரை தான். ஆகவே கட்டளைகளை கைக்கொள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அந்த எரேமியா வேதனையோடு ஒரு ஆலோசனை கொடுக்குறார். அதையும் நான் கவனிப்போம். 7ஆம் அதிகாரம் 1-2 கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே பிரவேசிக்கிற யூத ஜனங்களாகிய நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இதை தான் ஆண்டவர் சொன்னார். நீ சொல்லு, இந்த ஆலயத்தில் செய்யப்படும் விண்ணப்பங்கள் உண்மையாகவே தெளிவாக சொல்லுகிற ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொன்னார். இரட்டத்தனையான நன்மையை கொடுப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். இவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ள தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்க ஆட்கள் இல்லை. இழந்து போனதை தேட தான் மனுஷகுமாரன் வந்தார். எவ்வளவோ வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அதெல்லாம் சுதந்திரிக்க வைக்க வேண்டும் என்று தான் நாம் பிரயாசப்படுகிறோம். அதை பெற ஆட்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், இந்த நாட்களிலே தங்களை தாழ்த்தி இவ்விதமாய் சீரை பெற்ற ஜனம் தங்களுடைய குறைகளை உணர்ந்து, அப்படி குறைகள் இல்லாவிட்டாலும் சரி, பாசு பேர் தான் எல்லா குறைகளாக இருக்கட்டும், நீங்கள் நீதிமான்களாக இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்குற தேவ ஆத்மாவை, தேவ பிள்ளையை, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பாஸ்டர் தான் குறை, எல்லாமே பாஸ்டர் மேலே இருக்கட்டும். ஆனாலும் நீ தேவ சமூகத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபித்தால் கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுவார். உன்னை கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இல்லை என்றால் தேவ சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு என்று சொல்ல எரேமியாவை பார்த்து, எரேமியா வேதனையோடு அதை தான் சொல்லுகிறார். இந்த ஆலயத்தில், இந்த கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய என்னவென்றால், கர்த்தருடைய வாசலில் நின்று சொல்லுகிறது, நல்லதையும் சொல்லணும், ஆபத்தையும் சொல்லணும், ஆசீர்வாதத்தையும் சொல்லணும். அதுக்கு தான் எங்களை வச்சிருக்கிறார். அடுத்த நாளில் உலக ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் போயிட்டு இருக்க டைம் சொல்லும் பொழுது திடீர்னு பார்த்தா சிலருக்கு உலக ஆசீர்வாதம் இருக்குன்னு உடனே சில காரியங்கள் எல்லாம் களைய முடியல. பார்த்தா காலில் கொலிச்செல்லாம் இருந்தது. அப்போ தான் நினச்சேன், நல்லா ஜெபிக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஆசை வந்திருக்குன்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இதுவும் வேணும்ப்பா, யாக்கோபின் ஆசீர்வாதம் வேணும், அது வேண்டான்னு இல்லை, அது வேணும்.
அதிலிருந்து மீளணுன்னா செபமும் வேத வாசிப்பு இருந்துன்னா இதிலேருந்து மீண்டெடுத்து இஸ்ரவேலுக்கு போவாங்க. அது வேணும் தான். அந்த ஆசை தீராமல் இருந்தால் எனக்கு இல்லையே உள்ளே இருக்கு அப்படின்னு இருந்துகிட்டே இருக்கும். வரட்டுன்ற கர்த்தர் வர வைக்கிறார். எல்லாத்தையும் வேணும். அதில் ஒரு வெறுப்பு வந்தால் தான் எல்லாத்தையும் அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். கர்த்தருக்கு ஒரு முடிவு வருகிறது என்ற ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கூட. இதுக்கு ஒரே பரிகாரம் என்ன? இதிலிருந்து நாம் மீள வேண்டுமானால் சங்கீதம் 7 சங்கீதம் 1 வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் வந்தது. அப்பொழுது தாவீது செய்தது என்ன? விண்ணப்பம் பண்ணதில் அவன் கர்த்தரை நோக்கி செபிக்கிறான். கர்த்தரை நோக்கி செபிக்கிறார். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அடைக்கலம் புகிறேன், எனக்கு வேறு எங்கே வழி இல்லை. சும்மா சிலர் ஓடுறாங்க எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க, பீஸ்ஃபுல் இல்லாமல் இருக்கிறாங்க. நான் ஆண்டவர் சொல்லிட்டார், நீ என்னத்தான் சொன்னாலும் இனி உன்னை மதிக்க மாட்டாங்க. அவங்களா தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து வந்தால் தான் அந்த உணர்வு வரும். விட்டுருன்ட்டார். அதனால் ஐ நாட் எனிதிங். ஸோ என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் என்னை விலைக்கு ரட்சியும் அவன் வேண்டிக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாம் என்னை விலைக்கு ரட்சியும்னு ஜெபம் பண்ணுறார். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுறார். அடுத்து தான் இன்னொரு காரியத்தை தான் 2 Chronicles chapter 7 verse 1. இந்த 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சாலமோன் ஜெபம் பண்ணுகிறார். இந்த ஆலயத்தில் அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையின் காரியங்களை அகற்றி தேவ சமூகத்திலே உட்கார்ந்து செபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் அகற்றுவார். உள்ளே சிறையிருப்புக்கான உள்ளே இருக்கிற அந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்கிற அந்த அருவருப்புகள் நமக்குள்ளே இருந்து நாம் செபிக்கும் பொழுது ஒன்று காண முடியாது. இப்போ தான் கர்த்தர் பேசின ஒரு காரியம். நீ இதை சொல்லி நீ பெருமைப்படலாம், ஜெபம் பண்ணி முடித்தோம். அப்போ எதற்காக ஜெபிப்பாய்? எதை விட வேண்டும் என்று ஜெபிப்பாய்? எதை பிடிக்க வேண்டும் என்று ஜெபிப்பாய்? எதை தொடர்ந்து ஓடுகிறேன்? ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். நான் ஆசையாய் தொடர்ந்து எதற்காக பிடித்தேனோ பிடிக்கப்பட்டேனோ அதை நிறைவேற்றி முடிக்கும்படிக்காக என்னை ஒரு ஊழியக்காரனா என்றால் என்னை அழைத்த அழைப்பை உறுதிப்படுத்த வேண்டும். நான் விசுவாசி என்றால் நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டும். அவருடைய கிருபைகளை நான் பார்க்க வேண்டும். அவருடைய வரங்களை பார்க்க வேண்டும். மரித்த லாசருவை இயேசு உயிரோடு எழுப்பினார். இயேசு என்ன சொன்னார்? அதை விட வேறு ஒன்றுமே இல்லை. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் மேலானவைகளை செய்வான் என்று சொன்னார். மறுதலித்து போன பேதுரு, காட்டி கொடுத்த யூதாஸ் மனம் வருந்தினான். அவன் கிட்டே வரவில்லை, நாண்டு கொண்டு செத்தான். ஆனால் மறுதலித்து சபித்து தூசித்து சத்தியம் பண்ணின பேதுரு தேவ சமூகத்தில் வந்தான், முறையிட்டான். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். மரித்து போன லாசருவை விட சிறப்பான ஒரு அற்புதம் இல்லை. ஆனாலும் பேதுருவின் நிழல்பட்ட அற்புதங்கள் நடந்தது. தேவ மகிமை வெளிப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த தேவன் என்றென்றைக்கு சதா காலங்களிலும் மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர், நிச்சய வழியிலே நடத்துகிறவர். சிறையின் காரியங்களை எல்லாம் நாம் அகற்ற வேண்டும். வாழ்க்கை வந்தால் கர்த்தர் இதை செய்வார். அந்த மகிமையை நாம் காணுவோம். அப்படி செபித்து வரும் பொழுது நம்முடைய சர்வாங்க உள்ளங்கால் முதல் உச்ச தலைவரையிலும் இருக்கிற சுபாவங்கள், எண்ணங்கள், செயல்கள் அடுத்த நாளில் உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நிரப்புவேன் அப்படின்னு சொல்கிறாரு. வாயை திறக்கணும்னு அதான் சொல்கிறேன். எல்லோரும் வாயை திறக்கணும். அதில் தான் மனசில் சில நேரம் நமக்குள்ள திருப்தி அப்போது நம்ம எல்லாம் பண்ணுறோம். காணிக்கை கொடுக்குறோம், ஜெபம் பண்ணுறோம், கோயிலுக்கு வரேன், எல்லா ஆராதனையை கலந்து கொள்கிறேன், எல்லாம் நமக்குள்ள ஒரு திருப்தி. அது ஒரு சம்பவம் நடந்தது. ஆனால் வச்சு ஜெபம் பண்ணிட்டு சரின்னு ஜெபிங்கன்னா வாயத்திறங்க அவங்க பண்ணு தான் பண்ணுறாங்க. நடந்து தான் சொல்லுதெல்லாம் ஒரு சாட்சி. அப்போ தான் ஒரு நாள் அவங்கள பார்க்க முடியல. என்னாச்சுன்னு தெரில. சரி, நான் பிரசங்கத்தில் ஏதாவது பண்ணிட்டுனோன்னு எனக்கு இரவெல்லாம் வேதனை தாங்க முடியாமல் இருக்கு. மறுநாளைக்கு பார்த்தா இல்லை, பாசிங் ரேலே வரல, ரொம்ப வேதனை. அப்போ தான் இரவு பார்த்தா ஆளாக அந்த ஜெபத்துக்கே வராத ஆள், அந்த ஆன்லைன் ஜெபத்துக்கே வராத ஆள், போட்டால் கூட வராது. எனக்கு அனுப்பி வைங்க, அந்த லிங்கை அனுப்பி வைங்கன்னு கேட்குறாங்க. அப்போ கூட அவங்களுக்கு வரவே இல்லை. ஆனால் அந்த ஆள் ஆளாக வந்து அப்போ தான் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவர்கிட்ட பேசிட்டு நான் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்வார் நம்பிக்கை. அப்போ தான் நினச்சி அக்கான்னு கேட்டு பேசிட்டு விட்டுட்டு அப்போ தான் இரவு சொல்கிறாரு, நீ வேணா அவங்க காலில் கூட நான் விழுறேன் அக்கா, ஆனால் நமக்குள்ளே திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. உங்கள் வாயை திறக்கணும். உங்களுக்கு வியாதி இல்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பணங்களை செலவழிக்கிறது வேஸ்ட்டு.
வியாதி இல்லை, சத்ரு உள்ள. உன் வாயை விரிவாய் திற. அதை தான் சொல்கிறாரு. அதுதான் நேரத்துக்கு பேசணும். நான் வந்தாங்கன்னா இன்னைக்கு காலில் கூட விழுந்துட்டு இதுதான் சத்தியம், இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தார் கர்த்தர். அவங்களே ஏன் சொல்கிறீங்கன்னு தான் கேட்டார். லேகியோன் உள்ளே இருக்கிற வரையிலும் அடிக்கிறான், பிடிக்கிறான், துரத்துறான், எல்லாம் பண்ணுறான், காயப்படுத்துகிறான். ஆனால் இயேசு வந்து உள்ளே வந்து அவனுக்குள்ள வந்த, இயேசுவே என்னை காயப்படுத்த வந்தீரோ, விட்டுருனா. நீ வாயை விரிவாக திறக்காத வந்து செவம் பண்ணுற பதில் நன்மையை காண முடியாது. நல்லா வாயை திறந்து விடுதலையோடு செபிக்கணும். சிலருக்கு வாயை திறந்து செபிச்சா ஒரு அற்புதம் நடக்கும்னு நினச்சி சந்தோஷப்பட்டா அதோட சத்துரு இழுத்துட்டு போயிட்டான். கர்த்தர் அந்த மகிமையெல்லாம் இது வெளிப்படுத்தும். செபி நல்ல உண்மையாகவே நான் இனி சத்தியத்துக்காக அற்புதங்களை செஞ்சுட்டே இருக்கார். ஒவ்வொரு காரியம் இப்போ கூட நினச்சோட தான் ஒவ்வொருத்தரை கொண்டு வர. இந்த வாஷிங்கில் நடக்காத ஆசீர்வாதம் நிறைய காரியங்களை செஞ்சுட்டு இருக்கார். சொல்லுன்ற நிறைய பேர் அற்புதம் பெற்றுருக்கிறாங்க, பெற்றுட்டே இருக்கிறார். தேவ மகிமையை நம்ம காணணும். அப்போ கூட அதுக்கு தான் சத்தியத்துக்காக நான் காலில் கூட விடுறேன். நீ சொல்லுன்னு வாயை திறந்து எல்லாத்துலேயும் பங்கு இருக்கும். அவங்க பங்கு எல்லாத்துலேயும் இருக்கும். காணிக்கைன்னா எல்லாத்துலேயும் அவங்க பங்கு இருக்குது. பெண்கள் ஜெபமாக இருக்கட்டும், இதில் எல்லாமே. ஆனாலும் வாயை திறக்க ஏதோ ஒரு நம்மை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார். இதர் சொல்லுகிற காரியம், இந்த காரியத்தை இதெல்லாம் நமக்கு செய்ய போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நாம் இப்படி உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் இருப்போமே. ஆனால் ஆதியாகமத்தின் புத்தகம் நாம் செபம் பண்ணி முடித்த பொழுது அங்கே சாலமோனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தில் தேவ மகிமை பலிபீடத்தில் இறங்கி தேவ வல்லமை வெளிப்பட்டது போல இப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செல்வார். ஆதியாகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது நோவாவை பார்த்து சொன்னார். நோவாவுடைய உத்தமத்தை கண்டார். நோவா தன்னுடைய தவறுகள் உணர்ந்து ஆண்டவர் நோவாவும் குடும்பத்தில் கர்த்தர் நோவாவினுக்கு நீயும் உன் வீட்டார் அனைவரும் இந்த பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுவார். நீ ஜெபம் பண்ணி முடித்து தேவனுடைய மகிமை இந்த ஆலயத்தில் வந்து நீ ஜெபம் பண்ணி உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது உன்னுடைய சந்ததி, நீ உன் குடும்பம் உன்னை ஆண்டவர் புறக்கணிக்கல நீதிமானாக கண்டேன் என்று உங்களை என்னை ஆண்டவர் புகழ்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள், ஒரு அல்லேலூயா சொல். ரெண்டாவது சொல்லும் பொழுது ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு. யாத்ராகமம் புத்தகத்தில் அதே போல் யோவான் வெளிப்படுத்தல் 7:1 அங்கே கண்டேன் என்று சொல்லி தேவ மகிமையை கண்டேன் என்று சொல்லுகிறார்கள். வெளிப்படுத்துகிற பக்கம் என்ன அந்த வசனம் 4 வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 அவர் சொல்கிறாரு, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகள் 4 தூதர்கள் என்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அழியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அவன் தேவ மகிமையை காண்கிறான். யோவான் பக்து தீவிலே பரிசுத்த யோவான் தேவ தரிசனத்தை கண்டேன் என்று அறிவிக்கிறார். உங்களையும் என்னை இப்படிப்பட்ட ஒரு கருவியாய் மாற்றுவாராக. ஆசையாய் தொடர்ந்து ஓடுவோம், அவருடைய பணியை செய்வோம். இந்த சிறையிருப்பை மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. The book of Exodus chapter 7 verse 1, யாத்ராகமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதில் 1, 2, 3 வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் மோசையும் ஆரோனையும் தெரிந்து கொண்டு கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன், உன் சகோதரனாய் ஆரோன் உன் தீர்க்கதரிசியாக இருப்பான். இந்த காரியத்தை உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். பார்வோனுக்கு நம்மளை தேவனாக்குவாராம். கடவுளை தான், அவர் தான் கடவுள். அவர் ஆண்டவர் சொல்கிறார், ஒன்று நான் பார்வோனுக்கு கடவுளாக மாற்ற வேண்டாம். அந்த அளவுன்ற ஆண்டோடைய மகிமை நீங்கள் காண போகிறீங்க. நம்முடைய சிறையிருப்பு மாறும் பொழுது அந்த ஓசியாவில் சொன்ன காரியங்களை நான் விடும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் பாருங்கள், பார்வனுடைய இருதே கடினப்படும். அது தொடர்ந்து நம்ம அடுத்து இந்த நாட்களில் செய்தியில் நம்ம பார்ப்போம். கர்த்தர் சொன்ன காரியங்களை இப்போ உபாகமத்தில் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணுவார். பண்ணி அங்கே இருக்கிற உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்திருக்கிற ஜாதிகள், ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெருசியர், ஏவியர், எபூசியர், 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக நீ துரத்துவாய். கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? கர்த்தர் இந்த மாதம் கொடுக்குற வார்த்தை இதுதான், துரத்துவாய். எல்லா ஜாதியும் அப்படின்னா எல்லா ஜாதியும் ஆவிக்குரிய ஜாதி. என்ன ஜாதி நம்ம கேட்டுக்கணும். ஒன்று கீழ்ப்படியாது இருக்குது, எதிர் நிற்கிறது, அவிசுவாசம், நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை குறைவு, பயம், இப்படிப்பட்ட 7 அருவருப்புகளை கர்த்தர் நீக்கி ஆண்டவர்
ஒரு பெரிய சபை வைத்திருக்கிறார். இந்த உபவாச நாட்களில் அதை நாம் காணப்போகிறோம். அந்த ஜெபம் பண்ணி முடித்து தேவனுடைய வல்லமையை நாம் காணப்போகிறோம். கர்த்தருக்கே மகிமை. 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, 2 ராஜாக்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் சொல்கிற வேளையில் இப்படி நான் பார்க்குறோம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவிலே வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் பார்க்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இதை செய்வார். தேசத்தில் இப்படிப்பட்ட நல்ல காரியங்களை கர்த்தர் செய்வார். எபிரேயர் எடுத்த நிருபம் 7ஆம் அதிகாரம் 1 தேவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் எபிரேயர் த புக் ஆஃப் ஹீப்ரூ 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, இந்த மெல்கிசேதேக்கின் சாலமன் ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தான். ராஜாக்களை முறியடித்து அந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தார். அநேகரை ஆசீர்வதிக்கிற ஒரு பாத்திரமாக உங்களை என்னை ஆண்டவர் மாற்றுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சிறையிருப்பு எது எது நம்மை கட்டி வைத்திருக்கிறதோ அவையெல்லாம் அந்த ஓசியா 7 சொன்ன இவைகளெல்லாம் நம்ம மனமுகுந்து நம்மை அர்ப்பணித்து செய்வோமையானால் அந்த பொல்லாப்பு வெளிப்படுது. அவர்கள் வஞ்சனை செய்கிற செயல்கள், திருடன் வருகிறான், உள்ள பரிகாரன் கூட்டத்தை கொள்ளையிடுகிறான், எல்லாம் திருடன் வந்து உள்ளே வந்து கொள்ளையிட்டு எல்லாம் அகற்றி தேவ மகிமை காண்பதாக செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தி வந்த கிருபைகளுக்கு ஆயுஷ்யோத்திரம். எங்களுடைய சிறையிருப்பை மாற்ற விரும்புகிறேன். இந்த மாதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் எங்கள் சபையின் சிறையிருப்பை நீர் மாற்றப் போகிறீர். அந்த சபையில் வந்து உம்முடைய ஆராதிக்கிற பிள்ளைகளுக்குள் இருக்கிற சிறையிருப்பை மாற்றப் போகிறீர். திருடன் வந்து முதல் தரத்தை திருடி வச்சிருக்கிறான். முதல் தரத்தை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் முதல் தரத்தை திருடுவான். சபையிலே முதல் தரமான பிள்ளைகளை சத்துரு திருடன் திருடி இருக்கிறான், திருடுகிறான். எல்லாவற்றையும் விடுவிப்பு, கட்டுகளை உடைப்பி உம்முடைய மகிமை வெளிப்படும். இந்த நாளிலே ஆண்டவரே 2 நாளும் 7:1 நாங்கள் உபவாசம் எல்லாம் செபித்து முடித்த பொழுது இந்த ஆலயத்தின் மகிமையிலே தேவ மகிமை காணப்போகிறோம். எங்களுடைய உபவாசத்தின் 10ஆவது நாளிலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளிலே நீர் எங்களோடு சொல்லும் பொழுது, தேவன் நீர் எங்களுக்கு இந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இந்த 10ஆவது நாளிலும் தேவன் எங்களோடு நீர் பேசும் பொழுது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்பட்டு உம்முடைய வழிகளில் நடக்கும்படிக்கு தேவரீர் ஒருவரே மனுபுத்திரன் இருதயத்தை அறிந்தவரானதால் நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடி அவனவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாய் செய்து பலனளிப்பீராக. கர்த்தர் இந்த நாள் செபத்துக்கு அந்த பலனை தருவாராக. 21 நாள் உபவாசத்தில் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பலன் கிடைக்க எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடனே ஐக்கியம் வேண்டும் என்று சதா காலங்களும் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடு நம்மை வழி நடத்துவதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எல்லாருக்கும் கர்த்தர்